அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. எம்ஏ ஹைதர் குரூப் தலைமை அலுவலகம் பிர்காவில் ரமலான் மாதத்தை முன்னிட்டு தொடர்ந்து தராவி தொழுகையும் சிறப்பு பயானம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். தொடர்ந்து மீதமுள்ள நாட்களிலும் சிறப்பு பயான் மற்றும் சிறப்பு தராவி தொழுகை நடைபெற இருக்கிறது. அனைத்து சகோதரர்களும் தொழுகையிலும் பயானிலும் கலந்து கொள்ளும்படி அழைக்கின்றோம். எம்ஏ ஹைதர் குரூப். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருல்லாஹ். அஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்தியல்லாஹு ஃபலா முலில்ல லஹு வ மை யுலில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. قال الله تعالى في القرآن العليم لا يغفر ربنا إن الحزن أن أذهب الذي لله الحمد وقال الشكور صدق الله العلي العليم صدق رسول النبي الكريم. பேரன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் 17வது நோன்பை முடித்துவிட்டு 17வது ரக்காயத்தை திராவியுடைய தொழுகையை தொழுதுவிட்டு 18வது நோன்பை அடைய இருக்கிறோம். இந்த பாக்கியத்தை கொடுத்த வல்ல ரஹ்மானுக்கே புகழ் அனைத்தும். இஸ்லாம் இந்த மனிதனுக்கு வாழ்க்கையிலேயே காட்டித்தந்த எண்ணற்ற விடயங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே ரஹ்மான் ஒரு மனிதனுக்கு உள்ளத்தை படைத்திருக்கிறான். அந்த உள்ள ஓட்டங்களிலே மனிதனுடைய உள்ளங்களிலே ஏற்படக்கூடிய அந்த தாக்கங்கள் பலவையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதிலே கட்டுப்பட்டது தான் கவலையும் இன்பமும். இந்த கவலையும் இன்பமும் வருகின்ற பொழுது ஒரு மனிதன் இன்பம் வருகின்ற பொழுது தன்னை உற்சாகத்தோடு வைத்துக் கொள்கிறான். கவலை துன்பம் வருகின்ற பொழுது அவன் தன்னையே என்ன செய்து விடுகின்றான், இழந்து விடுகின்றான் அல்லது மறந்து விடுகின்றான். ஆனால் இந்த துனியாவில் துன்பம் என்பது இறைவன் கொடுக்கின்ற ஒரு நிஅமத் என்பதாகத்தான் நாம் கருத வேண்டும். ஏனென்று சொன்னால் ஒரு அரபிக் கவிஞர் இப்படி சொல்லி காண்பிக்கிறார், இந்த உலகத்திலே மனிதன் இன்பத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு இன்பத்தை இந்த உலகத்திலே முழுமையாக அடைய முடியாது. மாறாக சொர்க்கத்தில் மட்டுமே இன்பத்தை அடைய முடியும் என்பதாக, சொர்க்கத்தில் மட்டுமே நிரந்தரமான ஒரு இன்பம் கிடைக்கும் என்பதாக ஒரு அரபிக் கவிஞன் சொல்லி காட்டுகின்றான். அது மட்டுமல்ல, அல்லாஹ் தன்னுடைய திருமறையை சொல்கின்ற பொழுது லா ஃபூரு ரப்பனா இன்னல் ஹசன அன்னா அதுஹபல்லதி லில்லாஹில் ஹம்து வ கால ஷக்கூர். எங்களை விட்டும் துக்கத்தை போக்கி வைத்த அந்த அல்லாஹ்விற்கே புகழனைத்தும், நிச்சயமாக எங்களின் ரப்பு மிக்க நன்றியுள்ளவனாக இருக்கின்றான் என்று சொல்லி சொர்க்கத்தில் சோனவாசிகள் நுழைவார்கள் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையை சுட்டி காட்டுகின்றான். ஆக சொர்க்கத்திலே நுழைகின்ற பொழுது அவருடைய கவலைகள் எல்லாம் நீங்கியவர்களாக என்ன செய்வாங்க, நுழைவார்கள் என்பதாக தன்னுடைய திருமறையிலே வல்ல ரஹ்மான் சுட்டி காட்டுகின்றார். அருமையானவர்களே, நபிமார்களுடைய வரிசையிலே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படாத ஒரு துன்பம் கிடையாது. அந்த துன்பத்தினால் அவருடைய கண்கள் என்ன செய்து விட்டு இருந்துட்டு சொன்னால் கண் பார்வை அற்றவராக என்ன செஞ்சாங்க, இந்த உலகத்தில் வாழ்ந்தாங்க. கண்ணு தெரியாதக்கூடிய அளவுக்கு என்ன செஞ்சாங்க, இந்த உலகத்தில் வாழ்ந்தாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய மகன் நபியாக அறிவிக்கப்பட்ட பின்னால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிரிவு தாங்க முடியாமல், ஏன் அந்த பிரிவு ஏற்பட்டது என்று நாம் வரலாறை பாட்டிக்கின்ற பொழுது, யூசுப் அலைஹிஸ்ஸலாமின் மீது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மிகுந்த பாசம் வைத்திருந்தார்கள். ஆனால் மற்ற சகோதரர்கள் என்ன செஞ்சாங்க, தவறாக எண்ணிக்கிட்டாங்க. நம்ம மேலே பாசம் இல்லாமல் இருக்காங்க, எப்போ பார்த்தாலும் யூசுப் மீது ரொம்ப பாசத்தை பொழிகிறாங்கன்னு சொல்லிட்டு தவறாக விளங்கிக்கிட்டாங்க. இதன் அடிப்படையில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எப்படியாவது தந்தையை விட்டு பிரித்தாக வேண்டும் என்ற ஒரு சூழ்ச்சியை கையாளுகின்ற பொழுது தந்தையிடத்தில் போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி யூசுஃபை நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் விளையாடுறதுக்கு அப்படின்னு சொல்ல போகும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இல்லை வேணாம், அவங்க ஓனாய் கடிச்சிடும்ப்பா, ஏதாச்சும் நீங்கள் அசால்ட்டாக விட்டுருவீங்க உன்னுடைய சகோதரனை, அவர் சின்ன பையன், நீங்கள் என்ன செய்யாதீங்க, கூட்டிகிட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஏதோ ஒரு மாயஜாலத்துடைய வார்த்தைகளை சொல்லி அந்த சகோதரர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கூட்டி சென்று என்ன செய்கிறாங்கன்னா, அதே மாதிரி நம்முடைய அத்தா யூசுஃப் இருந்தால் தானே நம்ம என்ன செய்வாங்க, பாசம் இல்லாமல் இருப்பாங்க, யூசுஃபை எங்கேயாச்சும் போய் தொலைச்சிட்டு வரோன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு பொய்யான அவனுடைய சட்டையில் ரத்தத்தை ஓனாயுடைய ரத்தத்தை கொடுத்துட்டு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தில் காமிச்சு என்ன செய்கிறாங்கன்னா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எங்கோ தொலைஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதிலிருந்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுடைய பிரிவினால் ரொம்ப கவலை கொண்டாங்க. எந்த அளவுக்குன்னா,
குர்ஆன் இப்படி என்ன செய்யறதுன்னா வர்ணிக்கிறது, கமா காலல்லாஹு தஆலா யக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஃபி ஃபுக்தி இப்னி யூசுப், தன்னுடைய மகன் யூசுஃபை இழந்த வருத்தத்தின் காரணமாக யக்கூப் அலைஹிஸ்ஸலாம் எப்படி இருந்தாங்கன்னா, வகாலய அசஃபா அலா யூசுஃப் வபியல்லத் ஐனாஹு மினல் ஹுஸ்னி வஹுவ கலீம் என்பதாக சொல். அவங்க கண்ணு எப்படி வபியல்லத் ஐனஹு, அங்கே கண்ணு ரொம்ப வெண்மையாக போச்சான். யூசுஃபை பற்றி எனக்கு ஏற்பட்ட துக்கமே என்று கவலைப்பட்டு கூறினாங்க. துக்கத்தால் அழுது அழுது அவருடைய 2 கண்களும் வெளுத்து பஞ்சரைத்து விட்டன. பிறகு அவர் நம் துக்கத்தை விழுங்கி அடக்கி கொண்டார் என்பதாக குர்ஆன் தன்னுடைய திருமறையிலே யக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி கூறுகிறது. அந்த அளவுக்கு தாளாத துக்கமாக என்ன செஞ்சாங்கன்னா இருந்தாங்க. அது மட்டுமல்ல, நம் உயிருக்கு மேலான நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட தங்களுடைய மகன் இறக்கின்ற பொழுது, தங்களுடைய மகன் இப்ராஹிம் இறக்கின்ற பொழுது, சிறுவயது பாலகன் அந்த இறக்கின்ற பொழுது மிகவும் துக்கத்துக்குரியவளாக இருந்தார்கள், மிகவும் கவலைக்குரியவளாக இருந்தார்கள். மா ஃபஅல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹீனமா மாத்த வலதுஹு இப்ராஹிம் ஃபகால இன்னல் ஐன லா தத்ஹமு என்பதாக சொல்றாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொல்லுதுன்னா, இறக்கின்ற பொழுது என்னுடைய கண்கள் என்ன செஞ்சிச்சுன்னா அழுது கொண்டே இருந்தது என்பதாக சொல்கிறார்கள். வ இன்னல் கல்ப லா யஹ்ஸனு, என்னுடைய இதயம் ரொம்ப என்ன செஞ்சிச்சு, கவலை கொண்டதாக இருந்தது, என்னுடைய இதயம் ரொம்ப கவலை கொண்டதாக இருந்தது. வலா தகூலு இல்லா மா யர்லா ரப்பு, எது வரைக்கும் சொன்னா, இப்ராஹிமே உங்களுடைய துக்கத்தில் நாங்கள் என்ன செய்கிறோம், ரொம்ப கவலை கொண்டு இருக்கோம், அழுது கொண்டு இருக்கோம். அல்லாஹ் என்ன செஞ்சான், பொருத்தத்தை தவிர நீங்கள் இழந்ததற்கு வேறு எந்த ஒரு பொருத்தமும் கிடையாது. உங்களுடைய இழப்பு இருக்குன்னு சொன்னால் அது அல்லாஹ்வுடைய பொருத்தத்தில் ஏற்பட்டது. எனவே அல்லாஹ்விற்காக இந்த கலவையை என்ன செஞ்சுகிறேன், நான் தாங்கிக் கொள்கிறேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வார்த்தையை சொன்னாங்க. அப்போ யக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தாலும் சரி, நபிகள் அவர் நம் நேசிக்கக்கூடிய நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தாலும் சரி, அவருடைய மனதில் என்ன செய்தது, கவலை இருந்து கொண்டே தான் இருந்தது. சில பிரிவுகள், சில இழப்புகள், சில துக்கங்கள், அல்லது உடல் ஆரோக்கியமான இல்லாத ஒரு விஷயங்களிலே, இப்படி பலதரப்பு விஷயங்களிலே ஒரு மனிதனுக்கு துன்பங்கள் வந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் எங்கே துன்பம் இல்லாமல் இருக்கும் என்று சொன்னால், அல்லாஹ் சொன்னதை போல நாளை மறுமையிலே சொர்க்கத்தில் நுழைகின்ற போதுதான் ஒரு மனிதன் என்ன செய்வான், துன்பம் இல்லாமல் இருப்பான் என்பதாக மேயர் சொன்ன வசனம் நமக்கு என்ன செய்கின்றது, சுட்டி காட்டுகிறது. அருமையானவர்களே, ஒரு முறை பாரசீகம் வெற்றி கொள்ளப்பட்ட பொழுது அதனுடைய கருவூலங்கள் எல்லாம் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்திற்கு கீழே வந்தது. இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துக்கு கீழே கொண்டு வந்தது பொழுது அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டும் என்ன செஞ்சுக்கிட்டாங்கன்னா, கவலைப்பட்டு அழுது கொண்டிருந்தாங்களாம். அப்போ எல்லாமே கேட்குறாங்களாம், மற்ற சகோதரர்கள்லாம், மற்ற அவங்களுடைய அஸ்ஹாபெல்லாம் கேட்குறாங்க, அபூதர்தாவே என்ன, ஏன் இந்த அளவுக்கு நீங்கள் அழுதுகிட்டு இருக்கீங்க, ஏன் இவ்வளோ அழுக உங்களுடைய கண்களில், ஏன்னா பாரசீகமே நம்முடைய காலில் வந்துருச்சு, இஸ்லாமிய சாம்ராஜ்யம் பாரசீகத்தை வெற்றி கொண்டு விட்டது, எதற்காக வேண்டி நீங்கள் அழுகுறீங்க அப்படின்னு கேட்கின்ற பொழுது அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இன்றைய தினத்தில் எனக்கு ஏன் கவலை வருதுன்னா, எத்தனை பெரும் பலமிக்க சமுதாயமாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாவிட்டால் இந்த நிலைமை தான் எல்லாத்துக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எத்தனை பெரிய சக்தி படைத்தவராக இருந்தாலும் சரி, வல்லரசாக இருந்தாலும் சரி, ஆற்றல் படைத்தவராக இருந்தாலும் சரி, பணம் பொருந்தியவராக இருந்தாலும் சரி, அல்லது எல்லா வலிமை மிக்க ஒரு பாடிகார்டாக இருக்கக்கூடிய மனிதனாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய கட்டளை மாறு செய்து விட்டார் என்று சொன்னால் பாரசீகம் எப்படி விழுந்ததோ, இஸ்லாமிய சாம்ராஜ்யத்திற்கு கீழே அவ்வளவு கொடிகட்டி பறந்தா. பாரசீகத்துடைய வரலாற்றை பற்றி நாம் படிக்கின்ற பொழுது நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு அவனுடைய ஆட்சி அதிகாரங்கள் இந்த உலகத்திலே வீட்டிருந்தது என்பதாக. அதெல்லாம் எதுவாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வை பற்றி அவன் என்ன செய்ய யோசிக்கலாட்டி இந்த பாரசீகத்திற்கு ஏற்படும் நிலைமைதான் மனிதனுக்கும் மற்ற இதுக்கும் என்பதாக அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த விஷயத்தை என்ன செஞ்சாங்கன்னா சொல்லி காமிக்கிட்டாங்க. அருமையானவர்களே, பொதுவாக இந்த உலகத்தில் என்ன செய்யணும், எல்லா விஷயங்களிலும் துன்பங்கள் இருக்கும், கவலைகள் இருக்கும், இன்னல்கள் இருக்கும், சிரமங்கள் இருக்கும். ஆனால் எல்லா சிரமங்களை விட்டும் என்ன செய்யணும், நாம் என்ன செய்ய தாங்கிக் கொள்ள வேண்டும், அல்லாஹ்விற்காக என்ன செய்யணும், பொறுமையாக இருக்க வேண்டும். ஒரு முறை இப்ராஹிம் இப்னு அதுகம் அவங்கள்ட்ட ரஹ்மத்துல்லாஹி அவர்கிட்ட போய் ஒருத்தவங்க என்ன செய்கிறாங்கன்னா உட்காந்துருக்காங்க. மர்ர இப்ராஹிமோ இப்னு அதுகம் அலா ரஜுலின் மஹ்மூம், கவலை கொண்ட ஒரு மனிதனை நோக்கி என்ன செய்கிறாங்கன்னா கடந்து போகிறாங்க. கடந்து போய்கின்ற பொழுது அந்த மனிதன்கிட்ட கேட்குறாங்க, ஏப்பா இவ்வளோ கவலையாக இருக்க, என்ன கவலை, என்ன விஷயம், என்ன காரணம் அப்படின்னு கேட்க போகும்போது அந்த மனிதர்கிட்ட கேட்குறாங்க, நான் உன்ட்ட ஒரு 3 கேள்வி கேட்குறேன், அந்த 3 கேள்விக்கு உண்டான விடையை நீ சரியாக சொல்லிட்டீன்னா இந்த உலகத்தில் நீ கவலைப்பட தேவையே இல்லை, எதுக்கு கவலையாக இருக்குது அப்படின்னு கேட்க போகும்போது அவங்க கேட்குறாங்க, 3 கேள்வியை கேட்குறாங்க. சாலுக்க அன் சுலாசின் ஃபஜப்னி கால எஜ்தி ஃபி ஹாதல் கவுனு செய்யின் லா யுரீதுல்லா. என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, இந்த உலகில் ஏதாவது நடக்கணும்னா,
ஏதாவது நடக்கணும்னா அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் நடக்குமா? ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்குறான். அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் ஒரு மனிதனுடைய வாழ்வியலிலே ஏதாவது நடக்குமான்னு கேட்க போகும்போது அந்த மனிதர் சொல்றார், இல்லை, அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் எதுவுமே நடக்க போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாவது கேட்குறாங்க, உனக்கு எந்த அளவுக்கு ரிசிக்கு எந்த செஞ்சிருக்கான் நிர்ணயம் செஞ்சிருக்கானோ அந்த ரிசிக்கை விட்டு உன்னுடைய வாழ்வியலே குறைவு ஏற்படுமா? அல்லாஹ் நமக்கு என்ன செய்யணும், ஒரு ரிசிக்க நிர்ணயத்தை இந்த உலகத்தில் நமக்கு படைச்சு அனுப்புறான். அந்த ரிசிக்கிலிருந்து உனக்கு என்ன ஏதாவது குறை ஏற்படுமா அப்படின்னு கேட்க போகும்போது அப்போ சொல்றான், அந்த மனிதர் சொல்றாரு, இல்லை, அல்லாஹ் என்ன ரிசிக்கு நமக்கு என்ன செஞ்சிருக்கான் விதித்திருக்கானோ என்ன செய்ய அது நமக்கு கரெக்டாக கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. மூன்றாவது கேட்குறாங்க, உன்னுடைய ஆயுள் அல்லாஹ் உனக்கு கொடுத்துருக்கான், ஒரு நொடி குறையுமா? அல்லாஹ் உனக்கு 56 வயசு ஏப்ரல் 25 வரை வாழ்றேன்னு சொல்லி நிர்ணயிச்சுட்டானா, 56 வயசு உனக்கு ஏப்ரல் 25 வரை வாழ்றேன்னு சொல்லி நிர்ணயிச்சுட்டா 5:35 வரை தான் உனக்கு டைம். 5:36 தாண்டுமா அல்லது 5:34 ஆகுமா? அப்போ எதுவுமே ஆகாது. அப்போ எதுவுமே ஆகாது. அப்போ அவன் அந்த மனிதர் சொல்ல, இல்லை, அப்போ எதற்காக வேண்டி நீ கவலைப்படுற, எதற்காக வேண்டி நீ கவலைப்படுற? அப்போ நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது எதற்காக வேண்டி இன்னும் கவலைப்பட்டு என்ன ஆக போகுது? ரிசுக்கும் என்ன செய்ய, அல்லாஹ் விதித்த ரிசுக்கும் உனக்கு என்ன செய்யாது, குறையாது. உன்னுடைய ஆயிலும் என்ன செய்யாது, குறையாது. அல்லாஹ்வுடைய நாட்டமின்றி இந்த உலகத்தில் எதுவுமே நடக்காது. உனக்கு என்ன அல்லாஹ் நாடி இருக்கானோ அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீ எதற்கு கவலை கொண்ட மனிதனாக இந்த உலகத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு இப்ராஹிம் அதுகம் அவங்க என்ன ரஹ்மத்துல்லாஹி அவங்க அந்த மனிதன்கிட்ட சொன்னாங்களாம். அப்போ நம்ம இந்த 3 விஷயங்கள் நம்ம என்ன செய்யணும், சுருக்கமாக என்ன செஞ்சணும், புரிந்து கொள்ள வேண்டும். இறுதியாக ஒரு ஹதீஸை நான் என்ன செய்யணும் சொல்லிவிட்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக சஹாபாக்களுக்கு அவருடைய பெரிய ஒரு ஆசிரியராகத்தான் இருந்தார். சஹாபாக்கள் அவர்களுக்கு மாணவர்களாகத்தான் என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. எப்பொழுதுமே சஹாபாக்களுடைய வாழ்விலும் என்ன செஞ்சிச்சுன்னா கவலைகள் என்ன செஞ்சிச்சு, இருந்து கொண்டு தான் இருந்தது. ஒரு சமயம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் மஸ்ஜித தாத்த யூமின், ஒரு நாள் பள்ளியாசல நுழைறாங்க. ஃபைதா ஹுவ பி ரஜுலின் மின் அன்சார், அன்சாரி சஹாபாக்கள் இருந்து ஒரு மனிதர் இருக்காரு. அவங்க பேர் என்னன்னு சொன்னா யுகாலு லஹு அபு உமாமா, அபு உமாமா என்பதாக சொல்லப்படுகிறது அவங்களுடைய பேர். ஃபகால யா அபா உமாமா மாலி அராக்க ஜாலிசன் ஃபில் மஸ்ஜிதி ஃபி ஐரி வக்தி ஸலா, தொழுகை நேரம் இல்லை, இது தொழுகையுடைய நேரம் கிடையாது. லொஹரோ அஸ்ரோ மஹரிபோ அல்லது நஃபிலான தொழுகைக்குண்டான நேரங்களோ எதுவுமே கிடையாது. தொழுகையே அல்லாத நேரங்களிலே எதற்காக வேண்டி நீ மஸ்ஜிதில் உட்கார்ந்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, அபு உமாமாவை பார்த்து கேட்குறாங்க. அப்போ அவங்க சொன்னாங்களா, யா ரசூலுல்லாஹ் ஹுமூமுன் லஜீம் தனி வ துயூனுன் யா ரசூலுல்லாஹ், என்னுடைய உள்ளத்தில் என்ன செஞ்சிருச்சுன்னா ரொம்ப கவலையாக இருக்குது, ரொம்ப கவலை பிடித்து கொண்டது, என்னுடைய வாழ்விலே கடன் அதிகமாகி விட்டது என்பதாக அபு உமாமா சொன்னாங்களாம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அபு உமாமாவே அஃபலாஹு அல்லிமுக கலாமன் இதா குல்த அதுஹப் அல்லாஹு ஹம்முக வ கலா அன்க தைனுக்க, நான் ஒரு விஷயத்தை சொல்லித்தரேன், அந்த விஷயத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே அனுதினமும் எந்த நேரமும் ஓதிக்கிட்டே இருங்க. அதை நீங்கள் ஓதிக்கிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய உள்ளங்களில் இருந்து கவலை அல்லாஹ் நீக்குவான். அது மட்டுமில்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன கடன்கள் பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறதோ அந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் என்ன செய்வான், அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்வான், நீக்கி கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துவாவை சொல்லி கொடுத்தார்களாம். ஒரு அருமையான துவா, ஒரு மனிதனுக்கு டெய்லி அவன் என்ன செய்யணும், அவனுடைய வாழ்க்கையில் இணைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு துவா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அபூ உமாமாவுக்கு சொல்லி கொடுத்தாங்களாம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹுஸ்னி வ அஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸ்லி வ அஊது பிக மினல் ஜுபனி வல் புஹலி வ அஊது பிக மின் அலபத்தி தைனி வ கஹரி ரிஸால் என்ற துவாவை என்ன செஞ்சாங்களாம், சொல்லி கொடுத்தாங்களாம். அபு உமாமா சொல்றாங்க தன்னுடைய வார்த்தையால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுது நான் தனிமையிலே மஸ்ஜிதில் இருக்கின்ற பொழுது அல்லாஹ்விடத்திலே முறையிட்ட பொழுது இந்த துவாவை சொல்லி கொடுத்தார்களோ நான் அந்த மாதிரி என்ன செஞ்சேன், ஃபகால அபு உமாமா ஃபஅல்து தாலிக, அந்த மாதிரி நான் இந்த துவாவை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஃபஅதுஹப அல்லாஹு ஹம்மி வ கலா அன்னி தைனி என்பதாக என்ன செஞ்சாங்க அபு உமா சொல்றாங்க, என்னுடைய கவலை எல்லாம் நீங்குச்சு, என்னுடைய கடன் எல்லாம் இல்லாம போச்சு என்பதாக அபு உமாமா தன்னுடைய வாயால என்ன செய்யறாங்க, இந்த துவாவுக்கான பிரதிபலனை சொல்லி காமிக்கிறாங்க. அருமையானவர்களே, இந்த உலகத்திலே நாம் வாழ்கின்ற பொழுது நம்முடைய உள்ளங்களில் என்ன செய்யும், கவலைகள் இருக்கத்தான் செய்யும், துக்கங்கள் இருக்கத்தான் செய்யும். கவலை இல்லாத இடம், துக்கம் இல்லாத இடம், ஒரே இடம் என்னவென்று சொன்னால் நான் மேலே சொன்னது போல குர்ஆன் வசனத்துக்குரிய அந்த விடைதான். சொர்க்கத்தில் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், கவலை இல்லாமல் நாம் இந்த என்ன செய்ய முடியும், வாழ முடியுமே தவிர இந்த உலகத்தில் இருக்கின்ற பொழுது கவலைகள், துக்கங்கள், மற்ற விஷயங்கள் நமக்கு வரத்தான் செய்யும். அந்த நேரங்களிலே இஸ்லாம் என்ன வழியை காட்டி தந்திருக்கிறதோ
நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை நமக்கு காட்டி தந்திருக்கின்றார்களோ அதுபோன்று நம்ம இந்த உலகத்திலே வாழ வேண்டும். நம்முடைய மனதை கலங்காமல் வைத்துக் கொள்ள வேண்டும், நம்முடைய எண்ணங்களை கலங்காமல் வைத்துக் கொள்ள வேண்டும், நம்முடைய மனதை உற்சாகத்தோடு வைத்துக் கொள்ள வேண்டும். எது வந்தாலும் அல்லாஹ்வின்றி எதுவும் நடக்காது என்ற ஒரு நியத்தை நம்முடைய மனதிலே செய்து கொள்ள வேண்டும். எனவே இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது எந்த துன்பங்கள் வந்தாலும், எந்த சூழல் வந்தாலும், எந்த நெருக்கடிகள் வந்தாலும் கவலை இல்லாமல் இருப்பதற்குண்டான சூழலை இஸ்லாம் நமக்கு வரையறுத்து தந்திருக்கிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்குண்டான பாதைகளையும் அதற்குண்டான பிரார்த்தனைகளையும் நமக்கு என்ன செஞ்சிருக்காங்க, காட்டி தந்திருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த உலகத்திலே கவலை இல்லாமல் வாழக்கூடிய மனிதர்களாக, அப்படிப்பட்ட ஒரு பாக்கியசாலியாக நாம் அல்லாஹ் நமக்கு என்ன செய்யணும், ஆக்கி அருள் புரிய வேண்டும். அல்லாஹ் சொல்லித்தந்ததை போன்று நம்ம என்ன செய்யணும், நம்முடைய வாழ்வில் அமைத்துக் கொள்ள வேண்டும். அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் கவலை இல்லாத ஒரு மனிதனாக, எவ்வளோ கவலைகள் வந்தாலும், இன்னல்கள் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும் என்ன செய்யலாம், நம்முடைய கவலை இல்லாமல் இந்த உலகத்தில் வாழலாம். இன்ஷா அல்லாஹ் இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் நம்மையும் நம்முடைய சார்ந்தவர்களையும் நம்முடைய குடும்பத்தாரையும் முழு உம்மத்தையும் கவலை இல்லாத ஒரு சமுதாயமாக வல்ல ரஹ்மான் வாழ வைப்பானாக. நாளை சொர்க்கத்திலே அல்லாஹ் சொன்னானே, நாளை சொர்க்கத்திலே நுழையக்கூடியவர்கள் எப்படி இருப்பாங்க, யா அல்லாஹ் இன்று உங்களுடைய கவலையெல்லாம் நீங்கி விட்டது என்பதாக சொன்னார்களே, அதுபோன்று கவலை நீங்கியவர்களாக நாளை சொர்க்கத்திலே நுழையக்கூடியவர்களாக ஆக்கியருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.